கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜூவிட்டர் தளத்தின் அநேக மிஷனரிகளின் வாழ்க்கையை விரிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட மிஷனரிகளை குறைந்த நேரத்தில் சொல்வதற்காகவே இந்த பதிவுகளை நாங்கள் பதிவிடுகிறோம். குறைந்த நேரத்தில் நாங்கள் பதிவிடுகிற அதே மிஷனரியை விரிவாகவும் நாங்கள் பதிவிடுகிறோம். இரண்டும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்று நாம் காணப்போகும் மிஷனரி எல்கா. பிறப்பு 1933. சொந்த ஊர் கனாஷன், சொந்த தேசம் கயானா, தரிசன பூமி கயானா மற்றும் பிரேசில். வாய் என்று அழைக்கப்படும் ஒரு மூர்க்கமான அமேசான் காடுகளின் பழங்குடியினரின் தலைவராக இருந்த எல்கா என்பவர் பிரேசில் காடுகளில் உள்ள அநேகமான பழங்குடியினரை கிறிஸ்துவண்டை வழி நடத்தியதற்காக அறியப்பட்டவர். வாய் மக்கள் மூட நம்பிக்கை உடையவர்களானபடியால் காட்டு ஆவிகளுக்கு அஞ்சினர். ஒரு பலசாலியாகவும் கம்பீரமான தோற்றமுடைய புருஷனாக எல்கா திகழ்ந்தபடியால் தனது 20 வயதிலேயே அந்த பழங்குடியினத்தின் தலைவரானார். இருப்பினும் அவர் அந்த ஆவிகள் தன்னை ஒரு பீசுனிய வைத்தியர் என அழைக்கிறது என்று அவர் உறுதியாய் நம்பினார். காட்டின் முறைமைகளை கற்று ஆவிகளை ஏவி வரவழைத்து எப்படியோ தந்திரமாக நோய்வாய்ப்பட்டவர்களை குணப்படுத்தினார். எனினும் மரணம் குறித்த தனது சொந்த பயத்தை அவரால் குணப்படுத்த கூடாமல் போயிற்று. எல்கா வெள்ளைத்தோல் கொண்ட வெளிநாட்டினரை வெறுத்தார். எல்கா அவர்களை புன்னகையுடன் வரவேற்று அவர்களின் பானங்களில் விஷம் கலந்து அவர்களை தடியால் அடித்தே கொன்றார். இப்படி இருக்கையில் ஒரு நாள் நீல் மற்றும் பாப் ஹாக்கின்ஸ் ஆகிய மிஷனரிகள் வெகுமதிகளுடன் அங்கு வந்தனர். இயேசு வாய் மக்களை நேசிக்கிறார் என்றும் இயேசு அவர்களுக்காக மரித்தார் என்றும் அந்த மிஷனரிகள் பறைசாற்றினார்கள். கைமாறாக எதையாவது எதிர்பார்த்தே அன்பு பாராட்டிய வாய் மக்களுக்கு இயேசுவின் இந்த நேசம் புதிதாய் காணப்பட்டது. துவக்கத்தில் எல்கா அவர்களை கண்டு நகைத்தாலும் மரணத்திற்கு பிறகு ஆனந்த பாக்கியம் உண்டு என்பதை அறிந்து மகிழ்வுற்றார். வெகுமதிகளுக்கு கைமாறாக வேதாகமத்தை தனது உள்ளூர் மொழியில் மொழிபெயர்க்க உதவ எல்கா ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் அவர் 1 யோவான் 4:18-19 அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை குறம்பே தள்ளும், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்ற வசனத்தை மொழிபெயர்க்கும் போது அவ்வார்த்தைகள் அவரது இருதயத்தை தட்டியது, அவர் இருதயத்தை அசைத்தது. அவர் தனது பாவங்களை அறிக்கை செய்து தன்னை ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றும்படி தேவனிடம் வேண்டிக் கொண்டார். அவரது மனமாற்றம் குறித்து அவரது குடும்பத்தினர் அவரை கேலி செய்து நிந்தித்தனர். ஆனால் அவர்கள் விரைவில் எல்காவின் வாழ்க்கையில் மாற்றங்களை கண்டனர். பின்பு முழு பழங்குடியினரும் தங்கள் தலைவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். ஹாக்கின்ஸ் சகோதரர்களில் ஒருவர் தனது குரல் இழந்தபோது எல்கா அவருக்கு பதிலாக பிரசங்கிக்க துவங்கினார். சீக்கிரத்தில் இயேசுவை மற்ற பழங்குடியினருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பாரத்தை அவர் உணர்ந்தார். அவர் கயானாவில் உள்ள அண்டை காடுகளுக்கு சென்று தனது எதிரி பழங்குடியினருக்கும் நற்செய்தியை அறிவித்தார். கிறிஸ்துவின் நற்செய்தி ஒரு பில்லிசூனிய வைத்தியரை ஒரு மிஷனரியாக மாற்றியது மட்டுமல்லாமல் அவர் மூலமாய் அநேக பழங்குடியினரும் வாழ்க்கையும் மாற்றப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அவர்கள் தஞ்சம் புகுந்தார்கள். பிரியமானவர்களே, மரணத்திற்கு பிறகு ஆனந்த பாக்கியத்தின் நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? கர்த்தாவே, கிறிஸ்துவில் ஆனந்த பாக்கியத்தின் நம்பிக்கைக்குள் மற்றவர்களை வழிநடத்த எங்களுக்கு பாரத்தை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.